ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் பாக்ஸ் டிசைனில் 1.5 ரோலில் லஞ்ச் பேஸ்கட் சைஸ்க்கு பேஸ்கட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1.5 ரோலில் நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பேஸ்கட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் வாய்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் அண்ட் ரெட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல லாங் ஹேண்டிலில் 2 கலர் வாய்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வாய்ஸ் பாருங்கள், ரெட் கலரில் 16 வாய்ஸ் 5.5 அடியிலையும், ஒயிட் கலரில் 5 வாய்ஸ் 5.5 அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாய்ஸை இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணலாம். ரன்னிங் ஒயராக பார்த்திங்கன்னா 2 கலர் வாய்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 அடி விட்டுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்டு பண்ணி நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாய்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து ரெட் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலே கீழே நம்ம மாற்றி மாற்றி போடும்போது டைட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு 4 ரெட் கலர் இந்த வரிசையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வரிசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடிக்கணும். இந்த 1.5 ரோல் பேஸ்கட்லேயே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கிராஸ் கட் மெத்தட்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த 1.5 ரோல் பேஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டிசைனில் வர மாதிரி இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி கடைசியாக வந்து ஒயிட் கலர் வர மாதிரி முடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி வரிசைகளை போட்டு வந்து நம்ம பேஸ் வந்து முடிக்கணும். இப்போ நம்ம 2வது வரிசை தொடங்கலாம். இந்த மாதிரி ரெட் கலர் ரன்னிங் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட்டு வாங்க. பேஸ்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதே மாதிரியே போட்டு வந்து இந்த வரிசையை வந்து நம்ம ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் நம்ம போட்டு முடித்தாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இன்னும் 3 வரிசைகள் வந்து இந்த சைடில் போட்டு முடிக்கணும். நான் பாருங்கள் போட்டு முடித்தாச்சு. இந்த சென்டர் லைன்லேருந்து பாருங்கள், ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 4 வரிசைகள் போட்டிருக்கோம். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த சைடில் அதே மாதிரியே 4 வரிசைகள் போட்டோம்னா மொத்தமாக வந்து நமக்கு 9 வரிசைகள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேஸு.
இப்போ பாருங்கள் நான் பேஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த சென்டர் லைன் மட்டும் ஒயிட் கலர் வர மாதிரி. இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் நம்ம போட்டு வச்சுருந்த முடிச்சை வந்து பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் அப்படியே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி சுற்றி அப்படியே போட்டு வந்து ஹைட் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணணும். நான் பாருங்கள் பேஸில் வந்து குச்சி சொருகியிருக்கேன். அதனால் பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பாருங்கள் 9 வரிசைகள் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு வரிசை நம்ம வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணால் தொடங்கிக்கலாம். இந்த மாதிரி 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. சுற்றி வர அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த 4 முளைகளையும் திருப்பி கொண்டு வரணும். இது பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரிசை வந்து போட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூளை திருப்புறோம். இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி கொண்டு வந்துடணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த வரிசையை நம்ம வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. 4 முளையும் திருப்பிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் போட்டு 2வது வரிசைக்கு போகணும். இந்த லேடர் நாட் அதாவது இந்த ஏணிப்படி நாட் வந்து போட்டு முடிக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். மேலே அப்படியே டைட் பண்ணி நம்ம ரன்னிங் ஒயரை முன் பக்கமாக கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தாலும் அந்த ஒயர் ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயர் எப்போவுமே கட் பண்ணும்போது இதே மாதிரி 2 இன்ச் வரைக்கும் விட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் பாருங்கள் 2 இன்ச் வரைக்கும் விட்டு ஒயரை வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இதே வந்து நம்ம உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். தெரியுதுங்களா நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கிறது? இப்போ நம்ம அடுத்த வரிசையை வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தொடங்க போகிறோம். நம்ம எந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நீங்கள் வந்து நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த பேசிக் நாட்லேயே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறதில் 1 ரோல், 1.5 ரோல், 2 ரோல், 3 ரோல் இந்த மாதிரி பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் டுட்டோரியல்ஸு எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. இதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி அப்படியே போட்டு கொண்டு வந்து ஹைட் பண்ணி கொண்டு வர வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது 4 வரிசைகள் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும். ஒரு வரிசை வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் போடணும். அப்படி போட்டு முடிக்கும்போது நமக்கு வந்து இந்த பாக்ஸ் டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து வாய்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 18 வரிசைகள் வந்து போட்டு ஹைட் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 வரிசைகள் ரெட் கலர்லேயும் ஒரு வரிசை ஒயிட் கலர் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி போட்டு விட்டுருக்கேன். பேஸ் பாருங்கள், குச்சி சொருகி இருக்கிறதுனால நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியும். கட் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணி போடும்போது நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பேஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். இந்த 1.5 ரோல் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஹைட் கிடைக்கும் நமக்கு. சின்ன குழந்தைகளுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டாக கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சைஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் 2 வயசு யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் வந்து இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஹேண்டில் தெரியுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவே பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதாவது 2 வயசு வெளி ஒயர் வந்து 2 வயசு கொடுத்து போட்டிருக்கேன். உள் ஒயர் பார்த்திங்கன்னா 3 வயசு கொடுத்துருக்கேன். வெளி ஒயர் வந்து 5.25 அடியில் 2 வயசு எடுத்து கட் பண்ணி இந்த 2 ஒயர் வச்சு போடுற ஹேண்டில் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டாக கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டிசைனில் 2 ரோலில் வந்து நான் வந்து டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.